பாராலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை வெல்வதற்கு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பயிற்சியும் ஊக்கமும் தான் காரணம் என்று பேட்மிண்டன் பிரிவில் கலந்து கொண்டு பதக்கங்களை பெற்ற வீராங்கனைகள் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் பாராலிம்பிக் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்தியா சார்பாக 84 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். பாராலிம்பிக் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் இந்தியா சார்பாக தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த துளசிமதி வெள்ளிப் பதக்கத்தையும், திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மனுஷா ராமதாஸ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்தனர். அதேபோல் பேட்மிண்டன் ஒற்றையர் SH6 பிரிவில் தமிழ்நாட்டின் ஓசூர் பகுதியைச் சேர்ந்த நித்யா ஸ்ரீ சிவன் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். பதக்கங்களை பெற்று தேசத்திற்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்த வீராங்கனைகள் நாடு திரும்பிய நிலையில் சென்னை விமான நிலையத்தில் அவர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மேலதாளங்கள் முழங்க மாலை அணிவித்து கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், மயிலாட்டம் இசைத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய வீராங்கனைகள் தங்களுக்கு சிறு வயது முதலே ஒலிம்பிக் போட்டியில் விளையாட வேண்டும் என ஆர்வம் இருந்து வந்ததாகவும், தங்கள் வெற்றிக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பெரும் பங்கு வகித்திருப்பதாகவும் தெரிவித்தனர்.